எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Vivo Z1 Proவோட full in-depth review வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிற நீங்க வந்து ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எந்த விதமான ரிவ்யூ நோட்டும் கிடைக்கல. நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் 4GB RAM 64GB தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 days வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து தரப்போறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து விவோ வந்து அவ்வளோவா இம்ப்ரெஸ்ல, நான் வந்து ஒரு விவோ ஹேட்டரா கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வந்து அவங்க வந்து அவ்வளோவா சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேல்யூ ஃபார் மணிலாம் தரமாட்டாங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்ல தான் தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து ரீட்டைல் யூனிட் தான் வாங்கணும். ப்ளஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் விவோ வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பில்ட் குவாலிட்டி. ஸோ விவோ Z1 Proல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூப்பரான ஒரு கிளாஸ் பில்ட் குவாலிட்டிலாம் எதுவுமே பண்ணலாம். நமக்கு ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு சீப்பாகவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து கேஸ். ஸோ கேஸ் வந்து நம்மளுக்கு சூப்பரான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விவோக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லி ஆகணும். ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாக்ஸ்குள்ள கேஸ் மட்டும் இல்லைங்க, ஹெட்ஃபோன்ஸ் கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போலாம் எந்த பிராண்ட் தெரிஞ்சு ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொடுக்கறதுல விவோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். ஸோ பில் குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் வந்து 6.53 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேல வெறும் IPS LCD பேனல் தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு. ப்ளஸ் 15,000 rupeesக்குள்ள நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பஞ்சுவல் நாட்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சுவல் நாட்ச் இருக்கிறது நமக்கு வந்து அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கும் போதும் கேம்ஸ் ஆடும் போதும் நம்ம வந்து கையை வந்து இப்படி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தம்பு வந்து கண்டிப்பாக அந்த நாட்ச் வந்து நமக்கு அதாவது அந்த பஞ்சுவல் வந்து நமக்கு மறைச்சிரும். ஸோ பஞ்சுவல் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இல்லை. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L1 DRM சர்டிஃபிகேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே 1080p வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6.53 inch ஃபோன். நம்ம வந்து Redmi Note 7 Pro, Realme 3 Pro யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நமக்கு வந்து வெறும் ஒரு 6.3 inch ஃபோன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் ஒரு பெரிய ஃபோன். ஆமாங்க, பெரிய ஃபோனுக்கு தான் டிஸ்பிளே வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கை வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக 2 hands வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேல வந்து எந்த குறையும் இல்லை. L1 சர்டிஃபை தான். ப்ளஸ் நமக்கு வந்து பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபோன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டு கையில் யூஸ் பண்ணதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 201 grams அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இது வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்ததுனால எனக்கு வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வெயிட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சிக்னல் அப்புறம் கால் குவாலிட்டி. ஸோ ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரூம்க்குள்ள உங்களுக்கு தெரியும் அவ்வளோவா சிக்னல் வந்து நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து Snapdragon 712 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம்க்குள்ள கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் கிட்ட நான் வந்து 4G யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த சிப்செட் வந்து அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான மோடம்ஸ் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டியில் எனக்கு வந்து சுத்தமாக குறைய தெரியல. நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 10 out of 10 வந்து கண்டிப்பாக கொடுக்கேன். ஸோ நீங்கள் வந்து விவோ Z1 Pro வாங்கினா உங்களுக்கு வந்து சிக்னல் அண்ட் கால் குவாலிட்டி வந்து சுத்தமாக பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டடான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் 4G டியூவல் வோல்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பீக்கரை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப லவுடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு வந்து லவுடாகவே இல்லைன்னு சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் கூட நான் வந்து Redmi Note 7 Pro கம்பேர் பண்ணும்போது Redmi Note 7 Pro வந்து கொஞ்சம் லவுடரா அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த தனியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து ஹெட்ஃபோன்ஸும் நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இல்லை எந்த விதமான ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு கொடுக்கல. பின்னாடி தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெரிய தம்ஸ் அப். நல்லா அக்யூரேட்டாகவும் இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபெயில் ஆனதே இல்லை. வெச்ச டைம் எல்லாத்தையும் ரிகக்னைஸ் பண்ணிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நமக்கு ஃபேஸ் அன்லாக்கும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா LED நோட்டிஃபிகேஷன் லைட். ஸோ LED நோட்டிஃபிகேஷன் லைட் வந்து இதில் நமக்கு
இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஆனால் உள்ளே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஸ்க்ரீன் வந்து வேக் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும். அதாவது உங்கள் ஃபோன் வந்து சைலண்ட் மோட்ல வந்து இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன். ஆமாங்க, கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து நீங்கள் எதுவுமே வேற ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஃபியூச்சரில் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய தடவை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து நான் வால்யூம் பட்டன் அப்படின்னு நினச்சி எக்கச்சக்கமான தடவை ப்ரெஸ் பண்ணிட்டேன். எல்லா தடவையும் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும். ஸோ இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு 10-15 நாள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை போய் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டன் வந்து எந்த வேலையும் செய்யாது. ஆனால் நான் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவேன், அதனால் அந்த பட்டன் வந்து ஆஃப் பண்ணல. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அந்த பட்டனை வந்து தப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ஆனால் மீதி ஆப்ஸ்க்கு வந்து ரீமேப் பண்ணுற மாதிரி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் வேணாங்க. இன்றைக்கி வந்து 15,000 ரூபாக்குள்ளே இல்லைங்க, 17-18,000 ரூபாக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபோன்னா கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 712. ஆமாங்க, போக்கோ ஃபோன் வந்து இப்போ 17,000 rupees விடுறாங்க. ஸோ அதை விட்டுருங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 712 வந்து இப்போதைக்கு ஒன் ஆஃப் த சூப்பரான மிட்ரேஞ்ச் சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப் ட்ராகன் 710 வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுரும். அதே சமயத்தில் 625 வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுரும். ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு 15,000 ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ்க்காகனா இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். டவுட்டே இல்லை. சூப்பரான சிப்செட், செம பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. எந்த விதமான ஒரு லேகும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து நமக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவோட சொந்த ஃபன் டச் OS தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபன் டச் OS வந்து நான் இது வரைக்கும் அவ்வளோ வந்து யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக ஃபன் டச் OS வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஃபன் டச் OS பொறுத்த வரைக்கும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே MIUI அதே கலர் OS தான். ஸோ இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபன் டச் OS பற்றி வீடியோ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபன் டச் OS பற்றி நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஸோ எனக்கு கண்டிப்பாக ஸ்டாக் ஏனர் தான் பிடிக்கும். அதனால வந்து எனக்கு ஃபன் டச் OS வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்டாக் ஏனர் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது வந்து நடக்கலாம். எனக்கு வந்து ஃபன் டச் OS தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே விவோ ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபன் டச் OS எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரி. ஸோ இந்த விவோ Z1 Pro பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தேன் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி வந்து எப்படி பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி நான் வந்து ஏற்கனவே ட்விட்டரில் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன். பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலங்காத்தால் வந்து ஒரு 6 மணிக்கோ 5:30 மணிக்கோ வந்து ஒரு 70% ஃபோன் வந்து எடுத்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8 மணிக்கு ஃபோன் வந்து 18% பேட்டரி வந்து இன்னும் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக மொபைல் டேட்டா யூஸ் பண்ணேன். ஸோ பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்னாப் ட்ராகன் 712 வந்து ஒரு சூப்பர் பேட்டரி எஃபிஷியன்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக 2 நாள் வந்து தாக்கு பிடிக்கும். ஹெவி யூஸராக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக 1 day 1.5 day வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக விவோக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விவோ ரெட்மி பதிலாக இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்காங்க எனக்கு வந்து 1 hour 45 minutes உங்களுக்கு வந்து 2 hours வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ ஒரு 5000 mAh பேட்டரிக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரிக்கு அப்புறம் கேமிங். ஸோ கேமிங் நான் சொன்ன மாதிரி விவோ Z1 Proல எல்லா கேம்ஸும் உங்களால் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் விளாட முடியும். பப்ஜி விளாட முடியும், Asphalt 8 ஆட முடியும். ஸோ எல்லா கேம்ஸும் உங்களால் இதில் வந்து ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் விளாட முடியும். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 712 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான சிப்செட். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ஹீட்டிங் வரதில்லை. ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து கேமராஸ். ஸோ கேமராஸில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எனக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் கூட இருக்குது. இது வரைக்கும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அல்ட்ரா வைட் சென்சார் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அல்ட்ரா வைட் சென்சார் எனக்கு வந்து ஒரு யூஸபிளான இமேஜ் வந்து கொடுக்காது. ஆனால் விவோ யூஸ் பண்ண அல்ட்ரா வைட் சென்சார் கேமரா குவாலிட்டி கூட நல்லா இருக்கு. ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமரா வந்து டே லைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. செல்ஃபிஸ் கூட நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நைட்டில் மட்டும் இன்னும் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ கேமரா வந்து ரெட்மி ரியல்மி கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன் பார்ல தான் இருக்கு. ஆனால் நைட்டில் மட்டும் ரெட்மி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்லை இன்னும் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் வந்து கொடுக்குது. எந்த விதமான
ஓவர் சேச்சுரேஷனும் இல்லை, கலர்ஸ் வாஷ் அவுட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து வீடியோ. ஸோ இதால் வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி விவோ வந்து எந்த வார்த்தையும் நமக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்த்தா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதால் வந்து 4K ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து வீடியோக்காக மட்டும்தான் இந்த கேமரா வாங்கினீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வீடியோக்காக மட்டும்தான் வாங்குறேன்னா இந்த கேமரா வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஷாட் இருக்குது. அப்புறம் வந்து டே லைட்லலாம் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து இங்கே கூகுள் கேமரா கூட இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைஸிங். ஸோ இந்த ப்ரைஸிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4GB RAM 64GB பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 64GB வந்து நம்மளுக்கு 16,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB வந்து நமக்கு 18,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4GB RAM 64GB வாங்கிக்கலாம். 15,000 rupees செம வர்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டை டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4GB RAM 64GB வந்து 15,000 rupees வேற லெவல் வர்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 6GB RAM 64GB வந்து நீங்கள் 16,000 rupees தரணும். அது நீங்கள் வந்து 1000 ரூபா போட்டு Realme Xே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 15,000 rupees வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கிடைக்குது. அந்த பஞ்ச் ஹோல் நாட்ச் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸ்னாப்டிராகன் 712 இருக்குது. உள்ள வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, Redmi Note 7 Proவையும் Realme 3 Proவையும் இந்த ஃபோன் வந்து தோக்கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து இந்த தடவை Realme 3 Proவையும் Redmi Note 7 Proவையும் தோக்கடிச்சிடும் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் வந்து விவோ வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, நான் வந்து ஒரு விவோ ஹேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒப்பீனியன் வந்து மாறிச்சு. நான் இந்த ஃபோன் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்து விவோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு என்னன்னே தெரியல, நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ 15,000 rupees ஒரு ஃபோன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து விவோ Z1 Pro வந்து எடுக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிக்ரெட் வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.